வேலையை முடிச்சுட்டு வந்து கையை காலை கழுவிட்டு வரும். டெய்லி இதே வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது. கையை காலை கழுவுறது, காலையில ஏந்திரிச்சு ஓடுறது, என்ன பழப்புக்கும் கையை காலம். இந்த தண்ணி என்னமோ ஊத்துன்னு அடிக்கும். சில ரூம்லாம் அடிச்சா ஒரே இதுல நிரம்பி விடும். இது என்னமோ தொட 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 தொடன்னு வருது. இது எப்ப ரொம்ப காலை எப்ப கழுவுறது, எப்ப முகம் கை கால்லாம் கழுவுறது? எப்ப இது மாதிரி ஊத்திட்டு நான் எப்ப கை கால கழுவுறது? காலு வேற எரிச்சலா எரியுது. ஏ அப்பா, யாரு சுடுதண்ணிய போட்டு வச்சுட்டாங்க சாமி. இந்த போட்டுதான் கிடக்கு. வேற துவைக்கணும், நீ வேற துவைக்கணும். ஒரு வாரம் ஆகுது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாளைக்கு துவைச்சிரும். நாளைக்குதான் வீக்கெண்ட் இல்ல. உங்களுக்கு இதே வேலையா போகுதியா? வாரம் 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 ஒரு கைய கால கூட கழுவ விட மாட்டேங்கிறீங்க. குளிக்கலையாடா கம்முன்னு ஏரியா. செத்த நேரம் இல்லையா உங்களுக்கு? வேலையே இல்லையா? செம்மையான ஏரியா. வேலையை முடிச்சுட்டு இப்பதான் மாப்பிள்ள வந்தா கைய கால கவுறது இல்ல. ஒரே இதாடா கம்முன்னு ஏரியா. காலையில தான் விட மாட்டேங்கிறியா, ஒண்ணுக்கு போக விட மாட்டேங்கிறியா, ஒரு இதுக்கு போக விட மாட்டேங்க, ரெண்டுக்கு போக. அப்புறம் இப்பயுமா கைய கால கழுவிட்டு வந்துடுறேன்னு நேரம் இரு. என்ன பண்ற? ஆட எருமாக்குல வரேன். கைய கால கழுவிட்டு வந்துடுறேன். எருசாமி செத்த அடக்கி வச்சுட்டு நின்று வந்துடுறேன். ரொம்ப அடைச்சு ஏரியா வர ஆடா. ஏயா நீ வேற அப்பா ஒரு கைய காலம் நிம்மதியா கழுவ விடுறீங்களா? என்னதான் வாழ்க்கை அப்பா. 4 வருஷம் ஆயிடுச்சு துபாய் வந்து. இந்த துண்டு இங்க போட்டா அது எங்க யாரோ எடுத்து அந்தாண்ட கட்டில போட்டு வச்சிருக்கு. பாரு, இதெல்லாம் எப்படி கிடக்கு பாரு. இது நான் ஒரு இடத்துல வச்சுட்டு போமா, இது ஒரு இடத்துல கிடக்கும். இந்த பேக் அப்படிதான் இங்க கிடக்குது. அங்க வெளியே எடுத்து போய் வைக்கணும்னு பாக்குறேன். அது என்னமோ இங்கே கிடக்கு. நேரம் கிடைக்க மாட்டேங்குது. காலையில சாயங்காலம் வரான், 7-8 மணிக்கு வரான். 8 மணிக்கு வரான், கைய கால கழுவுறான், துண்டை காய போடுறான், திரும்ப சாப்பிட போறான். நான் எல்லாம் ரூமை காலி பண்ணியே போயிடுறேன். இங்க பாரு, அந்த அவங்க போட்டிருக்காங்க, இங்க பாரு, இங்க இவங்க போட்டிருக்காங்க, இங்க பாரு இவங்க இங்க பாரு இங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் இவங்க போடும் போது என்ன மட்டும் போடக்கூடாதுன்னு என் மேல உங்களுக்கு அப்படி என்னதான் இருக்கு? அப்போ என்னத்தான் சொல்றது? வேலை 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 இதே போயிட்டே இருக்கு. காலையில வர்றது, வந்து கைய கால கழுவுறது, திரும்ப அப்புறம் வந்து வீட்டுக்கு கொஞ்ச நேரம் போன் பேசுறது, திரும்ப விடியாகாலம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடணும். அது கூட அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் கூட குளிக்க விட மாட்டேங்குது. வந்து டொக்கு 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 டொக்குன்னு தட்டுது. சீக்கிரமா சீக்கிரமான்னு. எனக்கு சீக்கிரம் வந்தாதானே நான் சீக்கிரம் வருவேன். வாக்கிங் போனோம். உடம்பு வச்சுட்டு என்ன பண்ணோம்? வாழைப்பழம் சாப்பிட மாட்டேங்கிற, ஒரு தண்ணி குடிக்கணும், சுட தண்ணி குடிக்கணும், எதுவுமே குடிக்கிறதுல சாப்பிட்டோன்னே மல்லா கட்டி படுத்துக்கிற. அப்புறம் எப்படி வயிற்று வெளியே வரப்போ
வயிறாது வந்தா சாராயாது. ஏன் இதையே சொல்லி சொல்லி என்ன இது பண்ற? கம்முன்னு ஏரியா. நானே இது எப்படி குறைகிறதுன்னு பாக்குறேன். எல்லாம் வாக்கிங் போ, ஐயோ தண்ணி குடி. அடையா நான் வெளியே போனா இது எல்லாமே வயிறு பெருசா இருக்கிறதால எத்தனை மாசம்னு கேக்குறாங்க. இதெல்லாமா கேட்பாங்க ஒரு ஆம்பளை பார்த்து. எத்தனை மாசம்னா நான் என்னயா பண்றது? சாப்பிடுறேன், செரிமானம் ஆக மாட்டேங்குது. நைட்டு சாப்பிடுறது வரேன், நைட்டு சாப்பிட்றேன் 11 மணிக்கு சாப்பிட்றேன். 11 மணிக்கு சாப்பிட்டு காலையில அது 4 மணி நேரம் 3 மணி நேரத்துல எப்படி இந்த மிஷினு அரைச்சி விடுமா? அதுக்குள்ள அரைக்காது. அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும். கரெக்டா நேரத்துல சாப்பிடணும், போகணும், இருக்கணும், படுக்கணும். ஹோட்டல்ல சாப்பாடு நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. என்ன இந்த ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்கு இங்க பாரியா? இது ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு தக்காளி இருக்கா? ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாக்க கம்முனரியா. இங்க பாரியா, இது என்னயா இருக்கு? பூவு, சாமி பூவு. அது ஓகே. இது மில்க். தக்காளி இல்ல, மில்கா? எங்க என்ன பச்சை குழந்தை இருக்கா? மில்க் மேல வந்து ஐயா முருகன் இருக்காரு. ஐயா முருகனை விட நௌரியா யாராவது பிரிட்ஜுக்குள்ள சோப்பு டப்பாலாம் வச்சிருப்பாங்களே? எங்க இருந்து வருது? இங்க இருந்துதாட்டி ஆடையா கம்முனரியா. சரி, இந்த இடத்தெல்லாம் பாரியா. இதெல்லாம் யாரு அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறது? எண்ணெய் மட்டும் கேளுங்க, எண்ணெய் மட்டும் கேளுங்க. இதையும் அங்க போட்டிருக்க, இந்த துண்டையும் அங்க போட்டிருக்க. என் துண்டு இங்க போட்டு போனா அந்தாண்ட எடுத்து போட்டு வச்சிருக்கீங்க. அப்புறம் நோய் வந்துடும். இந்த துண்டை இங்க போடாம துண்டு இங்க போடாத நோய் வந்துருங்கிறீங்க. என்ன அப்படி நோய் வந்துடும்? நான் அந்த அளவுக்குலாம் இல்லையா. ஏன் கம்முனரியா. இன்னைக்கு பொழுது எப்படியோ போட்டுண்டா சாமி. இந்த துபாய் வாய்க்கு எப்பதான் முடியுமோ கேன்சல் பண்ணிட்டு போறதா? ஊருக்கு கடை வாங்கி வச்சிருக்க, நல்லா யோசித்து பாத்து பாலமுருகா. ஊருக்கு போனா என்ன நிலவன்னு ஒரு வருஷம் யோசித்து பாரு. ஊருக்கு போனா அங்க போனா ஒய்ஃபு காசு கேட்பாங்க, பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், வயசான அப்பா அம்மா. ஊரை சுத்தி கடை வாங்கி இருக்க, பேங்க் லோன் கட்டணும், மகளிர் பணம் கட்டணும், இதெல்லாம் யோசித்து பாரு. ஆமா ஆமா, வரைக்கும் போக முடியாது. அதெல்லாம் உண்மைதான் மாப்பிள. இங்க இருந்து போக முடியாதாட்டுங்க. இங்க இருந்தா எப்ப ஊருக்கு போகணும்னு தோணுது. அங்க போனாக்கா காசு 4 நாள்லயே காலியாகிடுது. திரும்ப எப்படா துபாய்க்கு போவோன்னு தோணுது. படிப்போட அறிமுகத்துக்கு நல்லா படிச்சுட்டா நல்லா அப்பா அம்மா லவ் பண்ணிட்டு நீ வேற லவ் பண்ற கம்முனரியா. நல்லா அப்பா அம்மா காசு நல்லா சாப்பிட்டா. ஆனா இது உண்மையா நீ சொன்ன பாரு. இது ஆனா உண்மையா உண்மைதான். ரொம்ப ஃபீலிங். இதெல்லாம் யாருங்க பாரு, இந்த லிப்ஸ்டிக் இல்லாம அங்க போட்டு வைக்கிறது. இது யாருது? அது லிப்ஸ்டிக் டான்ஸ் கிளப் போறியோ? அந்த செண்டா இது என்ன அத்தரை? இது அத்தரை மாதிரியா? பாதி காலியாச்சு. நேத்து பார்த்தா ஃபுல்லா இருந்தது. அது யாரோ எடுத்து தடவிட்டு ஊத்திட்டு போயிட்டாங்களாட்டுக்கு. போ, அதை கூட பார்க்கும்போது ஃபுல்லா இருந்தது. நான் பார்க்கும்போது